नमः ओम अनुग्रहप्रदाये नमः ओम बुद्धये नमः ओम अनकाये नमः ओम हरिवल्लभाये नमः ओम अशोकाये नमः ओम अवृधाये नमः சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. ओम दीप्ताये नमः ओम लोक शोक विनाशिन्ये नमः ओम धर्म निलयाये नमः ओम करुणाये नमः ओम लोकमात्रे नमः ओम पद्मप्रियाये नमः ओम पद्महस्ताये नमः ओम पद्माक्षये नमः ओम पद्मसुन्दर्यै नमः ओम पद्मोद्भवाये नमः ओम पद्ममुख्ये नमः ओम पद्मनाभप्रियाये नमः ओम रमाये नमः ओम देव्यै नमः ओम पद्मिन्यै नमः ओम पद्मगन्धिन्यै नमः ओम पुण्यगन्धायै नमः ओम सुप्रसन्नायै नमः ओम प्रसादाभिमुख्यै नमः நான் அங்கதாங்க வந்துட்டு இருக்கேன். மீனாட்சி அம்மாவோட பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். சகல நீ என்னப்பா சொல்ற? ஏப்பா அந்த பொண்ணு கோமால இருக்கேப்பா. அப்புறம் எப்படிப்பா அந்த பொண்ணை கூட்டிட்டு வருவ? அந்த பொண்ணு கோமால இருந்து ரெக்கவர் ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயத்த சொன்னதும் அவங்களே மண்டபத்துக்கு வந்து எல்லா உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துக்கு வந்துருவாங்க. நீங்க மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருங்க. அப்பாடா சகல, இப்பதான்ப்பா என்னால மூச்சை விட முடியுது. என்னடா ரேவதியும் மருதும் மாலையும் கழுத்துமா மணமேடையில உட்காந்துட்டாங்களே, உன்னை இன்னும் காணுமே நினைச்சப்பா. சகல, முதல்ல நீ சொன்ன விஷயத்த மாமா கிட்ட சொன்னு வச்சுக்கேன், பயங்கரமா சந்தோஷப்படுவாப்லப்பா. சகல, நீயும் ரேவதியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்புதான் இவ்வளவு வேலையும் பார்த்திருக்குன்னு நினைக்கிறேன். உன் நல்ல மனசுக்கு இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும்பா. சரிங்க, அங்க எதுவும் தப்பா நடக்காம பாத்துக்கோங்க. என்ன சகல, இதெல்லாம் நீ சொல்லணுமா? சகல, இங்க நடக்கிற சடங்கு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ அந்த மருதுக்கு சடங்கு சுத்துற வேலையை மட்டும் பாருப்பா.